Hi friends, ரீசெண்டாக சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராவுடைய ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் S21 அல்ட்ராவுடைய பாக்ஸோட சைஸை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த தடவை அவங்களும் சார்ஜிங் அடாப்டருங்கிறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயும் என்னவோ பாக்ஸோட சைஸை கூட சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த பாக்ஸோட சைஸை 12 Pro Max பாக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரியான சைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துடலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டில் நமக்கு ஃபேண்டம் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மொபைலை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அதோடு சேர்த்து பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜரை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மொபைல்ஸுக்கு மாதிரியே சாம்சங்கும் இந்த தடவை அடாப்டரை அவாய்ட் பண்ணதுனால நம்ம அதை வேறையாக தான் வாங்கணும். சார்ஜிங் அடாப்டரை எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராக்கு வந்த சாம்சங்கோட S20 அல்ட்ரா பற்றி பார்த்தோம்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அதோட சைஸாக இருக்கட்டும், ஆல்சோ அது கொடுத்துருக்கிற கேமராஸோட டிசைனாக இருக்கட்டும் $1,400 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த தடவை S21 அல்ட்ராவை பார்த்தோம்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடிஷனல் ஆட்டோ ஃபோக்கஸாக இருக்கட்டும், கேமராஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாம்சங்கோட Note 20 அல்ட்ராவை விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சாம்சங் லான்ச் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்சோ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஒரு கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வெயிட்னு பார்க்குறப்ப ரொம்ப லெஸ் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட பின்பக்கமாக இதோட கேமரா பம்பை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ மொபைலோட ஃப்ரேமை பார்க்கும்போது ஒரு நீட்டான லுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் டைம் S20 அல்ட்ரா கொடுத்த மாதிரி கர்வ் டிஸ்பிளேலாம் இல்லாமல் ஒரு ஃப்ளட்டான டிஸ்பிளே ஒன்று தான் இந்த தடவை S21 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆல்சோ AMOLED ஸ்க்ரீனோட சேர்த்து பிரைட்னஸ், வைப்ரன்ஸ், ஷார்ப்னஸ் குவாலிட்டி எல்லாம் பார்த்தோன்னா நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதே நேரம் ஸ்லீக்கியாகவும் இருக்குது. ஆல்ரைட் காய்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அண்ட் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸ்பெஷலாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் உண்மையிலேயே அப்படிங்கிறது பார்த்தின ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே தரதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இதே மாதிரியான நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ரிசான் ஃப்ரம் Geek Forum, signing off.